வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். மிகவும் வலுவாக குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுவதால் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுகிறார். அஷ்டமத்தில் இருந்து விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான வளர்ச்சியை விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்க முடியும். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க. நவ கிரகங்களிலே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உச்சம் பெறுவது என்பது மனித வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சாதகமான கிரகமாக இருந்தாலும் சரி, சாதகமற்ற கிரகமாக இருந்தாலும் சரி, மனித வாழ்வில் அதிரடியான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது உச்சபலம் என்ற ஒரு அமைப்பு தான். எனவே குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் அவசியமாக அலட்சியமில்லாமல் கட்டாயமாக பல விஷயங்களை பார்த்து செய்தால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பொதுவாக நீச்சம் பெறும்போது வலு விளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நீச்சம் பெறும்போது நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சற்று எதிர்பார்க்க முடியாத சூழல் உருவாகலாம். அதே சமயம் ஆட்சி பலம் பெறும்போது அற்புதமான வாய்ப்புகளும் நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரும். அதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் தருணம் என்பது மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நவ கிரகங்களிலே சனி, ராகு, கேது, சுக்கிரன், சந்திரன் என எந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சிறு முயற்சிக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாக குரு பகவானை எந்த ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை. குரு பகவான் தனது பார்வையில் சில கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் கூட எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் குரு பகவானை பார்க்கின்றனர். எனவேதான் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிக சிறப்பான ஒருவராக நிச்சயமாக பார்க்கப்படுகிறார் குரு பகவான். எனவேதான் அவருடைய சிறு நகர்வும் சிறு பெயர்ச்சியும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. தனது உச்ச வீட்டில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது சொந்த நட்சத்திரத்திலும் வலம் பெறுகிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது. ஏனென்றால் ஜென்மம், அஷ்டமம் ஆகிய இடங்களில் வலம் வந்தாலும் கூட குரு பகவானிடமிருந்து எந்த விதமான தோஷமோ பாதிப்போ ஏற்படாது. அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர பாதிப்பு நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் போதுதான் ராமர் வனவாசம் சென்றாலும் கூட அவர் அவதரித்த தருணம் என்பதும் ஜென்மராசியில் குரு அமர்ந்திருக்கும் போதுதான். எனவே ஜென்மராசியில் குரு அஷ்டமத்தில் குரு என்றாலும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தும் போது நிறைந்த நன்மை தேடி வரும். அதை காட்டிலும் சற்று நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு 3, 6, 10, 12 ஆகிய இடங்களில் உண்டு. நடுநிலையான பலன்களை இந்த இடங்கள் சந்திக்கும்.
4, 7 ஆகிய இடங்களில் எதிர்பாராத ஏற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமோகமாக கைகூடும். அவை அனைத்தையும் காட்டிலும் 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள் மிகப்பெரிய அளவுல உச்சபட்ச வளர்ச்சி, நன்மை நிறைந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வகையான நன்மைகளையும் குரு பகவான் இந்த இடங்களில் வலம் வரும்போது அள்ளி கொடுப்பாருங்க. இப்படி குரு பகவானினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்து சற்று பலன்கள் மாறினாலும் கூட பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளை என்பது நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். ஏனென்றால் குரு பகவான் குடும்பத்தில் மட்டும் அதிகாரம் செலுத்தவில்லை, தொழில், வியாபாரம், உத்தியோகம் என அனைத்திலும் தனது ஆளுமையை செலுத்துகிறார். ஆசானாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அறிவை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அபரிவிதமாக குரு பகவானிடமிருந்து கிடைப்பதால் குரு பகவானினுடைய இந்த சஞ்சார அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தும் போது அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. எனவே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பாக்கியஸ்தானம் ஆகிய 9 அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். எனவே கஷ்டங்கள் நீங்குகிறது, தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மருத்துவத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, ரியல் எஸ்டேட் துறை உள்ளிட்ட பல துறைகளில் மிக அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தன மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9இல் உச்சம் பெறுவதால் எதிர்பாராத பல நன்மையும் மகிழ்ச்சி நிறைந்த சுபகாரியங்களும் எளிதில் கைகூடும். திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடையின்றி கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. குரு பார்க்கின் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசி 3, 5 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வலம் பெறுகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு மனதில் அமைதியும் மனநிறைவும் கிடைக்கும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்து முடித்து நிறைந்த நன்மையை வெற்றிகரமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உண்டு. சரியாக இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தானாக நடக்கப் போகும் நல்லது என்று பல நன்மைகள் உங்களை தேடி உறுதியாகவே வரும்.